விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு. காவேரி என்ன பண்ணுறாங்க, வீட்ட திறந்து போறதுக்காக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே வந்து அவங்க அம்மாவும் கூடவே இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து விஜய் பார்த்துட்ருக்காரு. விஜய் காவேரி அப்படியே வச்சுக்கன்னு வாங்காம பார்க்குறாரு. "ஏன் காவேரி எனக்கு கடிச்சிட்டா, எனக்கு இது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. காவேரி வந்து "அம்மா வாம்மா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. "டைம் ஆகிடுச்சுமா, ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்பணும், ஏற்கனவே லேட்டு பாரு. இன்னைக்கு 1 ஹவர் பர்மிஷன் போட்டிருக்கேன், அப்படி இல்லைன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும். சரி சரி நீ வா" அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே காவேரியை பார்த்துட்டு தன்னையே மறந்து நிற்கிறாரு விஜய். உடனே யோசிக்கிறாரு, இனிமேல் என் காவேரியை எக்காரணம் கூட நான் பிரிய மாட்டேன். இதுக்கப்புறம் எந்த சக்தியாலையும் நம்ம பிரிக்க முடியாது காவேரி. சீக்கிரமாகவே உன் நினைவு எல்லாத்தையும் நான் திருப்பி கொண்டு வருவேன். சீக்கிரமாகவே வந்து நீயும் நானும் ஒன்று சேருவோம், நம்ம குழந்தையோட சந்தோஷமாக வாழ்வோம் காவேரி. கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன். சீக்கிரமாக முதல்ல ஸ்கூலுக்கு போகணும். காவேரி எப்படி வந்துடுவா ஸ்கூலுக்கு, இன்றைக்கி குழந்தை வேற ஏங்கிட்டு இருந்தா காவேரியை பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். அத்தையை பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு, சரி அப்புறமா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, குட்டி காவேரி வந்து கிளம்பிட்டுருக்காங்க. உடனே வந்து அவங்க சித்தி அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து குழந்தைக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சு கிளப்பிட்டுருக்காங்க. உடனே எல்லா பொருளையுமே வந்து வெடுக்குன்னு வாங்குறாரு விஜய். அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, யாரும் என் குழந்தைக்கு எதுவுமே செய்வேனா. இல்லை விஜய், தலைவாரணும்ல, அது ஒன்றால். ஏன் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்க, வெளியே தானே இருந்தீங்க, நான் தலைவாரி இல்லையா என் பிள்ளைக்கு? எனக்கு எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாம் தெரியும். என் குழந்தைய எப்படி கிளப்பணும்னு எனக்கு தெரியும். யாரும் என் குழந்தைய தொட வேணாம், நான் சொன்னல, என் குழந்தை பக்கத்தில் கூட யாரும் வராதிங்க. உங்களுக்கெல்லாம் என்ன எத்தனை வாட்டி சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு தாத்தா விஜய் வந்து ஏன் இப்படி பேசுகிறான்னு, விஜய் இப்படி பேசாதப்பா, ஏன்ப்பா இப்படி பேசுகிற, குழந்தைக்கு எங்கள் மேலே உரிமை இல்லையாப்பா, நான் எங்களுக்கு உரிமை இல்லையாப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. போதும், உங்கள் உரிமையால் தான் இவ்வளோ பிரச்சனையை நான் அனுபவிச்சதுதான் போதும். இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் நான் அனுபவிக்க தயாராக இல்லை. போதும், நான் பட்டது எல்லாமே போதும் உங்களால். இதுக்கப்புறமாவும் என்னை படுத்தி வைக்கணும்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என் குழந்தை பேச்சுக்கும் என் பேச்சுக்கும் வராதிங்கன்னு சொல்லிட்டு. மறுபடியும் என் குழந்தைக்கு ஏதாவது பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நீ வா காவேரி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா அது வந்துப்பா ஒரு தலை வாரியாச்சுப்பா, வாரணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஜடையெல்லாம் போட்டு விடுறாரு. போட்டு விட்டு வந்து ஸ்கூல் பேக்கெலாம் எடுத்து வைக்கிறாரு. சாப்பிட்டியா அப்படின்னோடனே, இல்லைப்பா அப்படின்னோடனே, நான் வந்து ஊட்டுறேன் வா விஜய், இதையாவது கொடு விஜய் குழந்தைக்கு, நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவரே ஊட்டுறாரு. அடுத்து வந்து வாட்டர் கேன் எல்லாமே வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்காமல் இவரே போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, யாரும் என் பேச்சுக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நாங்கள் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்லைன்னு நினைக்கிறியா விஜய், இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்குறாங்க. அது உங்கள் இஷ்டம், நீங்கள் இருக்கிறதும் இல்லாததும் உங்கள் இஷ்டம். நான் யாரையும் எந்த பிரச்சனையும் பண்ணலை, என் பேச்சுக்கு வராதிங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அப்பா என்னப்பா, ஏன்ப்பா இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம், நீ வா, நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே விஜய் பார்த்துட்டு அப்படியே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து தாத்தா வந்து அழுதுகிட்டே இருக்காரு. இங்கே பாருங்கப்பா, சொன்னால் கேளுங்க. இல்லை, என்னை விஜய் ஏற்றுக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கான். என்னை ஏற்றுக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து என்ன பிரயோஜனம், இந்த உலகத்தில் இருந்தும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு அழறாரு. பாருங்கப்பா, அதெல்லாம் அழாதீங்கப்பா, சொன்னால் கேளுங்கப்பா, விஜய் புரிஞ்சுப்பான்ப்பா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைம்மா, விஜய்க்கு நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான், அவன் என்னை வெறுக்கிறாம்மா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கவலைப்படாதீங்கப்பா, சொன்னால் கேளுங்கப்பா, விஜய் சரியாயிடுவான்ப்பா. இங்கே பாருங்க மாமா, விஜயை எப்படியும் சரி பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே, இல்லை மாப்பிள்ள, எனக்கு என்னமோ விஜய் சரியாவான்னு தோணல அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து வண்டியில் ஏற்றுறாரு. இன்றைக்கி நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க தெரியுமா, யாரை பார்க்க போகிறோம், வேறு யாரை, உன்னோட அம்மாவை தான், உன்னோட வயிற்றில் 10 மாதம் உன்னை வச்சு சுமந்து பெற்ற தாயை தான் நீ பார்க்க போகிற அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைடா, உங்கள் மிஸ் வரலன்னு சொன்னேன்ல, ஆமாம் இன்றைக்கி உங்கள் மிஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்க. எப்படி டாடி சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா, உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை ஸ்கூலில் விசாரித்தேன், ஒரு நாள் தான் லீவ் எடுத்திருக்காங்களாம், இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடுவாங்களாம், அதனால தான் உன்னை சீக்கிரமாக கிளப்பி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னோடனே, இப்போ தான்ப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. இங்கே காவேரி அறக்க பிறக்க கிளம்புங்க, என்னடி இவ்வளோ அறக்க பிறக்க கிளம்புற, சாப்பிட்லையா அப்படின்னோடனே, இப்போ நான் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா லேட் ஆகிடுமா, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுமா, நான் 1 ஹவர் தான்மா பர்மிஷன் வாங்கியிருக்கேன், சீக்கிரம் கிளம்பணுமா, ஏற்கனவே பார்த்தியா 8:30க்கு மேலே ஆகிடுச்சு, என்னடி நீ இப்படி பறக்கிற, வேறு என்ன பண்ணுறது, நான் அப்பயே சொன்னேன் சீக்கிரம் கிளம்புன்னு, உன் பொண்ணு கூட இருந்து நீ கிளம்பலை, நான் வரேம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி வந்து அவசரமாக போகிற காவேரியை பார்த்து யோசிக்கிறாங்க.